வகுப்பு எண்ணிலே தலைப்பு என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன். இது இந்த தலைப்பில முதல் ஒன்று. இரண்டாவது, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். சப்ஹெட்டிங் தில்லை 3000 1008 கமல இதழ். இதை வள்ளல் பெருமான் சொன்னது அந்த தாமரை. இப்போ நம்ம இந்த வகுப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, 1000ன்ற வார்த்தையை எல்லா ஞானிகளும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை உலக வழக்கில் இதுல வருது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன். அம்மா லதாமா கேக்குறீங்களாம்மா? கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேட்க போறேன். அதனால அதை நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது ஒரு பொண்ணுன்றது எவ்வளவுன்னு உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு? கோல்டுங்களா ஐயா? ஆமா. 8 கிராம் ஐயா. என்னங்கம்மா? கோல்டு தானே எங்க கேக்குறீங்க? பொண்ணுன்னா தானம்மா. பெண்ணுன்னா கேர்ளு, தாய்மார்கள். இது பொண்ணு. 8 கிராம் ஐயா. வெரி குட். ஒரு சவரன் விலை எவ்வளவுமா? இப்போதைக்கு 47 48 வருதுங்க ஐயா. 44,680 இன்னைக்கு டேட்ல 44,680. 1000 பொண்ணுன்னும் போது இன்ட்டு 1000 ஈக்குவல் டு 4,4 கோடி வருது. எவ்வளவு வருதுங்க? 4.5 கோடிங்க. 4.5 கோடி. ஆமா. இப்போ ஒரு சின்ன ஒரு இது என்கிட்ட ஒரு செத்து போன யானை இருக்கு. அது பழமொழி யானை இருந்தாலும் 1000 பொண்ணு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டாங்க. செத்து போன யானை இருக்கு. அதை நீங்க வாங்கிட்டு ஒரு 4.5 கோடி ஜிபே அல்லது டெபாசிட் பண்றீங்களா? யானையின் தந்தம் விலை மதிப்பு மிக்கதுயா. அதனால தந்தத்துக்கோசம் விலை கொடுப்பாங்க ஐயா. எவ்வளவு போகும் தந்தம்? தந்தம் எதுக்கு? பல்லு கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. வயசானவங்களுக்கு பல்லு கட்டுறதுக்கு தந்தத்துல கட்டுவாங்க. மற்றத்துல கட்டினா தேஞ்சு போயிடும். வேற ஒண்ணுத்தும் யூஸ் பண்ண முடியாது. அது ஆபரணங்கள்லாம் பண்ண முடியாது. இல்ல பொம்மை செய்யலாம், அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு 4.5 கோடி தங்கத்துல தந்தை இருக்கிற யானை தான் செத்து போயிது என்கிட்ட. அதை வாங்கிட்டு எனக்கு 4.5 கோடி டெபாசிட் பண்றீங்களா? பண்ண மாட்டாங்கய்யா. சரி, என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் உயிரோட யானை வச்சுக்கிறாரு, அதையாவது வாங்கிக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிற யானை தான், அதுக்கு ஒரு 4.5 கோடி. என்ன யானை கட்டி தீனி போட்ட மாதிரின்னு சொல்லிருவாங்க. புலவர்கள் அந்த காலத்துல பாடி பரிசு வாங்கின அரசு யானையை குத்துருவான். அவங்க யானையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னா, குதிரை வச்சுக்கின்னு மாட்டு வண்டி குதிரை வண்டி வச்சுன்னா பிரயாணம். அந்த காலத்துல ட்ரெயின் பிரயாணம் இல்லை, பஸ் பிரயாணம் இல்லை, காரு ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த மாட்டு வண்டி குதிரை வெட்டி கை ரிக்ஷா இதை வச்சுக்கிட்டு தான் அது ஒரு பழிப்பு. ஒரு சாரார் பழிச்சிட்டு இருந்தாங்க, நல்லா பழிக்கலாம். ஆனா யானையை வச்சுட்டு பழிக்க முடியாது. அப்ப யானை வச்சு அந்த காலத்துல எப்படி பழிச்சாங்கன்னா, விழா நடத்துவாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு திருவிழா நடக்கும். எங்க ஊர்ல நடந்தது. ஏன்னா நம்ம கண்ணால கண்டதை பத்தி சொன்னதானே நமக்கு தெரியும். எங்க ஊர்ல இப்போ அது நடக்கிறது இல்லை. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை ஜாத்திரை மாசம் சொல்லுவாங்க. அப்ப 3 நாள் ஜாத்திரை நடக்கும். யாரும் ஊர்ல கிராமத்து ஜனங்கள்லாம் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஜாத்திரையில காஞ்சிபுரத்துல இருந்து, எங்க ஊர்ல இருந்து காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அங்க போய் சொல்லிட்டு வருவாங்க. யானைக்கு மேல அம்பேரின்னு ஒண்ணு அலங்காரமா கட்டுவாங்க. அது
நைட்ல தான் அது வந்து 6 மணிக்கு மேல் தான் ஒரு 10 தெருல ஊர்வலம் வரும் அது. அது மேல அம்பேரி கட்டி அது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து சாமி ஊர்வலம் வரணும். சில சமயத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ஊர்ல யாருன்னா ஒருத்தர் அது மேல ஏறி ராஜா ராணி வேஷம் போடுவாங்க. அந்த குழந்தை இல்லாதவங்க இவ்வளவு ஒரு அமௌண்ட் கட்டணும். அந்த ஊர் பிரகாரம் கட்டிட்டு தான் அதுல ராஜா ராஜா மந்திரி 2 பேர் குழந்தை இல்லாதவங்க அங்க உட்காரலாம். ஒருத்தர் ராஜா வேஷம், ஒரு மந்திரி வேஷம். அந்த யானைக்கு மேல ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி மலர் அலங்காரம் ரொம்ப அலங்காரமா பண்ணி அதுல வந்து வருவாங்க. அதுல போனா வந்து குழந்தை பொறந்துரும். அவங்களுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னாலும் அது குழந்தை பொறந்துருங்க இது. அது வந்து எங்க 4 வீடு தள்ளி ஒரு வாத்தியார் இருந்தார். அவருக்கு 7, 8 வருஷம் குழந்தை இல்ல. அந்த முன்னாடியே சொல்லிடணும். இந்த மாதிரி இந்த வருஷம் நான் ஏற போறேன்னு சொல்லிட்டு. அது ஏறுமுன்னா மறு வருஷம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பொய் யானை, பொய் குதிரை, கொம்மலாட்டம் எல்லாம் வரிசையா ஒரு தெரு ஃபுல்லா விழா நடக்கும். ஃபர்ஸ்ட் யானை தான் போகும். யானைக்கு மேல அந்த அலங்காரம் வச்சு அப்போ அந்த கஞ்சிவரத்துல இருந்து அந்த யானை வரும். அவங்களுக்கு வந்து நிறைய தொகை கொடுக்கணும். நிறைய தொகை கொடுத்தாதான் வருவான். அங்கிருந்து நடந்து வரணும். அது அது 24 மணி நேரம் கூட ஆகும், சொல்ல முடியாது. 60 கிலோமீட்டர். அப்படிதான் வந்து அவங்க வசூல் பண்ணாங்க. அந்த மாதிரி எங்கெங்க விழா நடக்குதோ அங்கெல்லாம் போய் அதை வச்சுட்டு பொழப்பு சாயம் பெருசெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிழைக்கலாம். அந்த பாடி பரிசு வாங்கி அதை பிழைக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற நேரத்துல யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு இந்த இதுல வந்து இருந்தால் இறந்தால் ரெண்டுத்த வச்சு சொல்லியிருக்காங்க. அது 1000 பொன்னுன்னு சொல்லிட்டு. அது 1000 பொன்னுன்றது அந்த எல்லா காலத்துக்கும் இந்த பழமொழின்றது எல்லா காலத்துக்கும் இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் இந்த பழமொழி எக்காலும் ஒரு பொருந்தும்படியா தான் இருக்கும். இந்த பழமொழி சாதாரண உலகத்தில் இருக்கிறவங்களால ஏற்பட்டப்பட்டது அல்ல. ஞானிகள் வந்து இந்த பழமொழியை வந்து உலகத்தில் உளவிடும்படி செய்து விட்டார்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு புரியட்டும், புரிஞ்சு மேல வரட்டும்னு. அதே மாதிரிதான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. இது வந்து உண்மையிலே தேவையில்லை. யானைக்கு இல்லை, பூனைக்கு மணி கட்டினா கூட அது எங்கன்னா வரும்போது மணி சத்தம் தான் முதல்ல கேட்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மணி கட்டுவாங்க. அப்பெல்லாம் ஆறுன்னு கிடையாது. குதிரை வண்டி வருதுன்னா அந்த ஓசை வசனா ஓரமா ஒதுங்கிடுவாங்க. மாட்டுக்கு மணி கட்டுவாங்க. பெரும்பாலும் குதிரைக்கு மாட்டுக்கு தான் மணி கட்டுவாங்க. குதிரைக்கு மாட்டுக்கு அந்த மாதிரி. வேற எதுக்கெல்லாம் கழுதிக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க. யானை கட்டுவாங்க. குதிரைக்கு கட்டுற மணி வேற மாதிரி இருக்கும், மாட்டுக்கு கட்டுற மணி வேற மாதிரி இருக்கும். சில ஆடு வைக்கிறவங்க இந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு சின்ன மணியா கூட கட்டி விட்டுருவாங்க. அது ரேர். அது அந்த மாதிரி. ஆனா யானைக்கு கட்டுற மணி ரொம்ப பெருசா இருக்கும். அது நல்லா டான் டான் அடிக்கும். அது எங்க வந்தாலும் அது இங்க நமக்கு கேட்கும். ஆக பொதுவா வந்து ஒரு வாகனம் நம்ம அன்றாட வாக்கில் இது பண்ணா அது கட்டி விட்டா முன்னாடி மணி ஓசை தான் வரும். அது மாடு கட்டினாலும் சரி, ஆட்டு கட்டினாலும் சரி, குதிரை கட்டினாலும் சரி. அப்ப யானைக்கு மட்டும் தனியா கட்டினா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு இதுக்கு ஒன்றும் தேவையில்லையே. ஏன் இந்த பழமொழி இருக்காங்க? அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு வந்து ஆன்மீக கருத்து இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கல. அதே மாதிரி யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இருந்தாலும் 1000 பொன். இதுல வந்து நம்ம குழுவில் இப்போ சான்றோர்கள் இருக்காங்க. தங்களுக்கு தெரிந்த ஒரு கருத்தை வந்து சகஜமா சொல்றதுக்கு சொல்ல முயற்சி பண்ணுங்க ஐயா. ஹலோ சுந்தரராஜன் ஐயா. சுந்தரராஜன் ஐயா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வெளியில போயிடாரு பெரும்பாலும். அம்மா கௌரி அம்மா லைன்ல ஐயா லைன்ல இருக்கேன் ஐயா, லைன்ல இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. நீங்க செல்ல ஆன் பண்ணிட்டு எங்கேயோ வேலை பார்க்க போயிருக்கீங்க போல. நான் நிறைய முறை கவனிச்சிருக்கேன். சரிங்க 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 சரிங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன். இது வந்து இது நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம இப்ப பகிர்ந்து போறவள் தான். சொல்லுங்க.
ஐயா அதாங்க ஐயா அந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி தாங்க நானும் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சரி, யானையை வச்சு சம்பாதிப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா தந்தத்தை வச்சு சம்பாதிப்பாங்க. அதுதாங்க ஐயா சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல அது வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அவ்வளவுதாங்க தெரியுதுங்க வரும். ஐயா. ஏன்னா, எங்க ஊர்ல ஜாத்தரை நடந்திருக்கு. ம். வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க கஞ்சிவத்திலிருந்து கூப்பிடுவோம். அப்ப ம். வருஷத்துக்கு ஒரு முறை கூட அவருக்கு என்ன வந்துரும்? ஆனா ஒரு அமௌண்ட் அதிகமா வந்து அந்த யானைக்காரனுக்கு தான் குடுக்கணும். அது ம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை தான் குடுப்போம். அத வச்சுட்டு ஒரே கிராமத்த அவன் எதிர்பார்க்க மாட்டான். பல கிராமங்கள்ல போவான்னு வச்சுக்கங்க. ஆமாங்க பழிப்பு ஐயா. சாயம். பழிப்பு ம். சாயம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அது ம். இறந்து போச்சுன்னா அத புதைக்கிறதுக்கு அவன் பாடு பண்ணும். நம்மளே நம்மயே வந்து செத்து போயிட்டா, கொஞ்சம் குண்டாக்குறவங்களுக்கு பாடைய தூக்க மாட்டாங்க. வரவே மாட்டாங்க. அந்த அந்த சுடுகாட்டு தூக்கி போட்டுல அந்த இந்த தோள்பட்டை வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுரும். அப்படி இருக்கும்போது, யானை இறந்து போச்சுன்னா, அவனுக்கு பெரிய தலைவலி. அத கொண்டு போய் எவ்வளவு பெரிய குழிய தோண்டி, ஆ புதைச்சு அது இது பண்றதுக்குள்ள இதாயிடும். இப்ப செத்துப்போன யானைக்கு வந்து நம்ம லக்கா அம்மா இப்ப வந்து 4,50,00,000 டெபாசிட் பண்றேன்னு உறுதி குடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பழமொழி சொல்லியிருக்குல்ல. அதான் சொல்லுங்கம்மா. யானையை வச்சு திருவிழா பண்றன்றப்போ அந்த காலத்துல வேலை இருக்காதுங்க. அதனால ஒரு பிழைப்புக்கோசமே பண்ணியிருக்கலாங்க ஐயா. இப்ப திருவிழா டைம்ல நல்லா வந்து லாபம் வந்துருங்க. அதே மாதிரி காட்டுல இருக்கிறப்போ அந்த காட்டு மரத்தை இழுத்து போடுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம படிச்சு இதுல வந்து சொல்லுவாங்க. அந்த மரத்தை பெரிய பெரிய மரங்கள்லாம் இழுத்துட்டு போக யானை மேல வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. சூப்பர். ஆமா, அதுவும் ஆமா. ரைட். ஓகேம்மா. ஓகே. ஆ அதுல வந்து நெறைய வருமானம் வரும்னு சொல்ல முடியுமா? அதனால அவங்க மாட மாளிகை, கூட கோபுரம்லாம் கட்டிட முடியுமா? ஒரு அதனால பொருள் முடியாதுங்க. முடியாதுங்க. அது அதனுடைய சயின்டிஃபிக்கா இது சொல்லுவாங்கங்க. அந்த ஆன்மீக ரீதியா வேற ஏதோ இருக்குதுங்க ஐயா ஆனா இதுல. அது பொதுவா யானை வந்து தீனி சாப்பிட்டே இருக்குமா. நாங்க அந்த ஜாத்திரைக்கு வரும்போது நாங்க பார்ப்போம். நாங்க இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாந்து நிப்பாட்டிடுவான். ஒரு அந்த யானை பார்த்தாவே, இந்த யானை குரங்கை நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜூல கூட போனா கூட குரங்கு, யானை. குரங்கு சேட்டை பண்ணும். அத பார்த்தேன். அதே மாரி யானை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எப்போ ஒரு முறை பார்த்துக்கங்களேன், ஜனங்க ஃபுல்லா அங்க தான் இருக்கும். அந்த கிராமத்து ஜனங்கள்லாம். தறி நெய்யறதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி அத சுத்தி இந்த இளைஞர்கள்லாம் போய் இந்த அரச மரம், ஆலமரம்லாம் மண்டைய கொண்டாந்து வெட்டி, அது தின்னுட்டே இருக்கும். அந்த யானைய கட்டி தீனி போட்ட மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. யானைய வாங்கி தீனி போட்ட கதைன்னா, அது தீனி போட்டே மாளாது. அது அது ரொம்ப முக்கியம். மாட்டுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு இது பண்ணும். யானை அப்படி கிடையாது. சாப்பிட்டுட்டே இருக்கும் அது. எவ்வளவு போட்டாலும் சாப்பிடாது. அதுக்கு அவ்வளவு ஆசிட் சுரக்கும். சாப்பிட்டது உடனே உடனே ஜீரணமாயிடும். அப்ப நம்ம இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். யானை இருந்தாலும் 1000 பொன். யானை இறந்தாலும் 1000 பொன். இதுல 1000 பொன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, 1000 பொன்னுனாலே ஆண்டவனை தான் குறிக்குது. இறைவனுக்கு 1000 பொன் அப்படின்னு பேர். இப்ப நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரே ஒரு ஆளுக்கு எங்க ஊர்ல கண்ணாயிரம்னு பேர் வச்சாங்க. அதோட நாங்க அந்த பேரையே பார்க்கல. அப்பல்லாம் கண்ணாயிரம்னு பேர் வைப்பாங்க. கண்ணாயிரம்ன்றது அந்த 1000 கண் உடையவர் அப்படின்னா அந்த ஒரு அர்த்தம். கண் 1000 அது அந்த ஒரு நிலைக்கு பேர் வந்து அந்த நெற்றிக்கண்ணுக்கு பேரே வந்து அது 1000ன்ற ஒரு இது உண்டு. அது கண்ணாயிரம். இப்ப கண்ணாயிரம் பேர் வச்சா அது வந்து கேவலமா நினைக்கிறாங்க. அந்த மாரி இது போயிடுச்சு. ஆ அப்ப அந்த 1000 பொன் இறைவனை வந்து பொன்னுன்னு சொல்றது. முதல்ல வந்து இறைவன் வந்து அந்த பொன்னார் மேனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நிறம் பொன்னுடைய நிறம் பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரன் நிறமா இருக்கும். அதாவது 3/4 பாகம் வெண்மையும், 1/4 பாகம் பொன்மையும். அதுதான் வந்து நமக்கு சன்மார்க்க கொடியாவே இருக்கு. அது சைவ சித்தாந்தத்துல பொன்னார் மேனியன், பொன்வண்ணன் அப்படின்லாம் அந்த ஆண்டவர் சொல்லுவாங்க. தங்கம். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா, இறைவன் வந்து பொதுவா நம்ம வந்து ஒருத்தர் இது பண்ணுவோம், அவன் ரொம்ப நல்ல தங்கமானவன்பா. தங்கமானன்னா அவன் 10,000 தங்க கழுத்துல கட்டிக்கிட்டா இருக்கான். இந்த உலகத்துல இருக்கிற உலோகங்கள்ல சிறந்தது ரொம்பவும் காஸ்ட்லியா இல்லாம, கிடைத்தற்கு அரியும் இல்லாம, எளிதில் கிடைக்கும். ஆனா மற்றத விட அதிகமானது இருக்கும். அது நகை ஆபரணம் செய்யறதுக்கும் சிறந்ததாகவும், ஆ லைட்டா ரிஃப்ளெக்ட் பண்றதாகவும், மங்களகரமான மஞ்சள் நிறம்
உடையதாக இருக்கிறதுனால இந்த பொண்ணு வந்து நம்ம ஆபரணம் பண்ணி போட்டுக்கிறோம். பொண்ணு வந்து எவ்வளவு காலம் ஆனாலும் துருப்பிடிக்காது. மற்ற பித்தளை, வெண்கலம் இதெல்லாம் வந்து கலர் மாறும், அது அழுக்கு ஏறும். இரும்பு சொல்லவே வேண்டியதில்ல. கொஞ்ச நாளைக்கு வெளியில போட்டாவே துரு ஏறி போயிடும். ஆக்சைடா மாறிடும். இரும்பும் ஆக்சிஜனும் கலந்து அயன் ஆக்சைடா, ஃபெரஸ் ஆக்சைடா மாறிடும். அது வந்து அது இதா போயிடும். ஆனா தங்கம் அப்படி ரியாக்ஷன் ஆகாது காற்றுல. அது எப்போ எவ்வளவு காலம் இருந்தாலும் மேல லேசா கலர் மாறுமே ஒழிய உங்களுக்கு அந்த மெட்டல் அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம இந்த இந்த பூமியில கிடைக்கிற அந்த இதுல வந்து தங்கம் எப்படி மிக உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் ஆபரணங்கள் செய்து கொள்றதுக்கும் இது கொள்றோமோ, அதே மாதிரி அந்த மேல இருக்கிற அந்த மெய்ப்பொருளை வந்து தங்கம் அப்படின்னு சொல்றது. அது வந்து இதெல்லாம் மாற்று உண்டு. அதுக்கு வந்து மாற்று இல்லாத ஒரு தங்கம் அப்படின்னு சொல்றது. மாற்றறியாத ஒரு தங்கம். இப்ப எம்ஜிஆருக்கெல்லாம் திருமுருக கிருபானந்தவரே ஒரு பெயர் சுட்டினார். பொன் மனச்செம்மல். அவர் மனம்னா 10 சவரம் கோல்டு இல்லையா செஞ்சிருக்கு. அது தங்கம்டா, அவன் தங்கம் பொண்ணு, அவன் மனமே பொண்ணு மாதிரி. அது காரணம் வந்து இதுக்கு அதுக்கு அது ஒப்பிட்டு பேசுறது அந்த மாதிரி தான். அப்போ அந்த 1000 பொன் என்பது இறைவனுடைய நிலையை குறிக்குது. இப்போ உதாரணமா ஐயா சவுண்டு கேக்குதுங்களா ஐயா சுந்தரராஜன் ஐயா? ஹலோ, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. இந்த இது வந்து வள்ளல் பெருமான் வந்து ஒரு தொல்காப்பியத்துல நிறைய அநேக பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்றார். அதுல ஒரு பிழை என்னன்னா 900 அப்படின்றார். 900 சொல்லக்கூடாது. இப்ப 700, 800, 900 தான் சொல்லணும். இவங்க ஏன் 900 பேர் வச்சாங்க? அது பேர் ஏன் காரணம் வச்சுக்கன்னா, தொல் அப்படின்னா ஒன்று தொக்கது, ஒன்று குறையத்தொக்கது. அதனால 900 வச்சுட்டாங்க. அப்படி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, இந்த எண்ணும் எழுத்தும் கண் எண்ணத்தகும். இந்த எண்ணும் எழுத்தும் கண் எண்ணத்தகும். எண்ணும் எழுத்தும் என்பது அந்த அகர உகர மகரம். இதுதான் வந்து அகர உகரம் வந்து ஆன்னா 8. அது ஆன்றது எழுத்துல ஆவா இருக்கும். அதே வந்து எண்ணிக்கைகள் வரும்போது ஆன்னா 8. ஊ அப்படின்னா அது ஒரு எழுத்து. அதையே எண்ணையா சொல்லும் பொழுது பயன்படுத்தும் பொழுது 2ன்றது. இது எண்ணாகவும் இந்த ஓங்காரம் வந்து எண்ணாகவும் இருந்து எழுத்தாகவும் இருந்து ஒவ்வொரு இறை உண்மைய நமக்கு வெளிப்படையாக காட்டுவதுதான் அகர உகர மகரம். இதுதான் 8-2. 8-2ன்றது அகர உகரம். இதுதான் ஓங்காரத்தினுடைய உண்மை. இதுக்கு ஏத்த மாதிரிதான் தமிழ்ல வந்து எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து அதை பத்தி எப்படி சுவாமி சரவணன் அவர்கள் எப்படி சொல்றாருன்னா, இப்போ 1 அப்படின்றோம். 1, 10 எந்த ஒரு சொல்ல எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து அடிப்படையா இருக்கிறது ஒரே ஒரு எழுத்தினுடைய ஓசை தான் அடிப்படையா இருக்கு. அது என்னன்னா ஆ. ஆ அப்படின்னு தான் நமக்கு வந்து இந்த நாபிலிருந்து புறப்படுதான். அது வந்து அந்த இதுல இருந்து நாபிலிருந்து அந்த ஓசை வந்து ஆன்னு தான் அது புறப்படுது. ஓ அந்த மாதிரி வண்ணத்துல புறப்பட்டு அது பைசந்தி அந்த மாதிரி ஒரு 4-5 நிலைகளை அது அடைந்து அது மாற்றம் அடைந்து வாயில வரும் பொழுது இந்த நாக்கு, பல்லு, உதடு இதுல வந்து உங்களுக்கு பல ஜன்னல்கள் உடைய ஒரு அறையா மாறிதான் உங்களுக்கு வந்து 247 எழுத்தா மாறுது. ஆக இந்த 247 எழுத்தும் வெவ்வேறு வரி வடிவத்தையும் வெவ்வேறு ஒளி வடிவத்தையும் கொண்டது என்றாலும் இதுக்கு உள்ளிருந்து நாபிலிருந்து வரும்பொழுது அது வருது. அது வந்து அந்த மூளையினுடைய கட்டளையை வச்சு இந்த நாக்கு இதுல கலந்துதான் அது ஓசையை வந்து இந்த வைகரி என்கின்ற இந்த வாயில தான் அது வந்து மாத்தி அது இது கொடுக்குது. அப்ப எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது ஆ என்ற ஒரு எழுத்து தான். அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம்
அகரத்தை முதலாக கொண்டது. அப்ப நம்ம 1, 2, 10 எதை சொன்னாலும், வா போ உட்கார் எதை சொன்னாலும் அதுல ஆ என்ற ஒரு எழுத்து தான் அதுல அடங்கி இருக்கு, முதலியா இருக்கு. சரி, இதுதான் இந்த ஓங்காரத்துல முதல் எழுத்து இப்படி இருக்கு. அடுத்தது இது ஒரு கோணத்துல ஒரு உண்மையை சொல்ல வருது. அடுத்தது ஊ. கௌரி அம்மா கேக்குதுங்களா? ஆமாங்கய்யா, நல்லா கேக்குதுங்கய்யா. ஏன்னா எங்க ஏரியால அடிக்கடிக்க டவர் டப்புன்னு கட் ஆயிடும், திடீர்னு கட் ஆகும். அதுல தான் அடிக்கடிக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப அடுத்தது ஊ எடுத்துக்குவோம். இப்ப 1, 2, 3 அத வார்த்தையா பார்க்கும்போது ஆ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஆ இருக்கு. இப்ப 1, 2, 3, 4, 5, 10, 100 எல்லாத்துலயும் கொண்டு போறோம். அப்போ தொல்காப்பியர் சொன்ன மாதிரி 900 சொல்லக்கூடாது, அத 90 தான் சொல்லணும். 900 தான் சொல்லணும். 900, 901 சொல்லிக்கிட்டே வரணும். ஊ தான் வரும். 1 ஊ, 2 ஊ, 3 ஊ, 4 ஊ, 5 ஊ, எல்லாம் 100 ஊன்ற ஒரு ஓசை உகரம் தான் ஈற்றுல முடியும். அத கடைசி வரல. இதெல்லாம் இந்த உணர்வானது, இந்த ஜீவனானது இத்தனை கோடி பிறவிகள் எடுத்து வருது. அப்ப எப்ப அது இந்த பிறவி முடியுதுன்னா அந்த 1000 இப்பதான் இம்மு உதட்டு மூடுது. ஆன்னு அது ஆரம்பிச்சு அப்படியே ஊன்னு சதா காலம் அந்த அனுபவத்தை எல்லாம் கிரகித்த பிறகு கடைசியில 1000 என்கின்ற அக அனுபவத்துக்கு வருது. அந்த இம் என்ற எழுத்து இப்பதான் எல்லாம் மூடிக்கிட்டு மௌன நிலைக்கு வருது. இம் எல்லாம் புற உலக அனுபவங்கள்லாம் மூடிட்டு இப்ப இம் என்ற மகர மெய்ஜோதி நிலைக்கு அது வந்தது. இப்பதான் இம்முன்னு சொல்லணும். அதனால 900 அப்படின்னு முன்னாடியே சொல்றது தவறு. இது மட்டும் இல்லை, இன்னும் தொல்காப்பியத்தில் அநேக பிழைகள் இருக்கின்றதே. அப்படி இது சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் வரும் அப்படின்னாரு. சுவாமி சரவணானந்தா அவர்கள் இந்த தன்மை முன்னிலை படர்க்கை என்பது கூட பொய், உண்மையில தன்மை என்பது மட்டும்தான் இருக்கிறது. அதைத்தான் வள்ளலாறு ஒருமை என்றுதான் உண்மை. ஒருமைன்னா அது அற்பெருஞ்சோதியா குறிக்குது. அதாவது யாவும் தானாகி நிற்றல். அதான் வள்ளல் பெருமானுடைய நிலை யாவும் தானாகியே இருக்கார். அதுதான் உண்மையான அனுபவம். நம்முடைய அனுபவம்லாம் நானு, நீ, அவன், அவள், தன்மை, முடிலை, படற்கை எல்லாமே போய் தன்மை என்கின்ற ஒன்று மட்டும்தான் உண்மை அப்படின்றார். அதனால அநேக பிழைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக இப்படிதான் அது வரணும். இந்த அகர உகரத்தை வச்சுட்டு தான் இதுல அந்த எண்ணும் எழுத்துலையுமே இந்த ஓங்காரத்தை வச்சுட்டு தான் நமக்கு இந்த ஞானிகள், தமிழகத்து ஞானிகள் இதை கொடுத்துருக்காங்க. மற்ற லாங்குவேஜ்ல இதெல்லாம் வராது. தமிழ்ல மட்டும்தான் அந்த சிவானுபூதியில லேசிலே வழங்கக்கூடிய ஒரு மொழி எதுன்னா அது தமிழ் மொழி மாத்திரமே. இந்த ஆங்கிலம் உலகம் ஃபுல்லா இருக்கு. இது உலகியல் தொழிலுக்காக, உலகியல் பிழைப்புக்காக அவசியம். நம்ம முக்தி அடைகிற வரையில உலகியல் கடமையை, இந்த வயிற்றுக்கு எல்லாம் நம்ம அது கரெக்டா அதை நம்ம செய்யணும். அதுக்காகத்தான் ஆங்கிலம் கத்துக்கணும்னா உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். ஆக அது இம்பார்ட்டன்ட், எசென்சியல். அடுத்தது அந்தந்த பகுதி, அந்தந்த மாநிலத்து மக்களோட பழகிறதுக்கு, தன்னுடைய கருத்தை வெளிப்படுது தாய்மொழி. அது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது, அது பரிணாமத்துல மாறி மாறி. அதுவும் ஒன்று முக்கியம். அடுத்தது இறை உண்மையை விரைவிலே அடைய வேண்டும் அப்படின்றவங்க உலகத்துல எந்த மூலையில் இருக்கிறவங்களும் தமிழை கற்றுக்கொள்வார்கள். தமிழை கற்றுக்கொண்டால்தான் இறை உண்மையை மிக மிக விரைவாக லேசிலே அறிந்து கொள்ள முடியும். அதனால இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் தமிழை விரும்பி கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது யூடியூப்ல ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக இந்த எண்ணும் எழுத்தும் கண் என அப்படின்னா அந்த கண் என்பது எதை குறிக்குதுன்னா அந்த நடுக்கண் என்று சொல்லப்படுகின்ற அருள் ஞானமாகிய
மெய்ஞான கண்ணைத்தான் குறிக்கிறது. அந்த ஓங்காரத்தை தான் அந்த கண்ணா குறிக்கிறது. இப்ப தேங்காயில பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு 3 கண்ணுன்றது அது ஓங்காரம் தான். மேல 2 கண்ணு, கீழே 1 கண்ணு. இது ஓங்காரத்தினுடைய 3 சுழி அது குறிக்கும். ஆக இதுதான் வந்து இந்த அகர உகர மகரம். இங்கதான் வந்து 1000 என்பதுதான் இந்த இம் என்கின்ற அந்த மகர ஜோதி. இந்த ஓங்காரத்தை வைத்துத்தான் முதல் குறளே அமைச்சிருக்காரு திருவள்ளுவர். ஓங்காரத்தை வைத்துத்தான் முதல் குறளையே வைத்திருக்காரு. இந்த குறள்ல ஒரு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இவ்வளவு இது இருக்கா இதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு பாக்குறோம். இந்த ஆ அகரன்ற முதல்ல அந்த ஆ இந்த வச்சு வந்துடுச்சுங்களாமா? லதாமா வந்துடுச்சுங்களா? ஆ ஹலோ, இருக்கிறங்கய்யா. அதான் அகர முதல்ல முதல்லயே முதல் குறள்ல முதல் எழுத்தே ஆ வந்துடுச்சுங்களா? ஆமாங்கய்யா. அதை முடிக்கும் போது என்ன முடியுது? என்ன வார்த்தையில முடியுது? உலகு. இந்த உலகு ஊ ஊ வந்துட்டா கடைசியில. ஊ. ஆமாங்கய்யா, முதல் எழுத்து ஊ. இப்ப லாஸ்ட் இம்மி எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இம். இம் எழுத்தெல்லாம் ஐயா. என்னங்கம்மா? எழுத்தெல்லாம். ஹலோ, எழுத்தெல்லாம் யாரு சொன்னது? லதாமா, சரசாமாவா? சரஸ்வதி சரஸ்வதிங்க ஐயா. சரிங்கம்மா, சரி, கரெக்டுமா, அற்புதம். ஆனா இப்ப அது வந்து வெளிப்படையா தெரியுது இல்லைங்களா? அது குறளை ஒரு முறை சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அங்கதான் மிஸ்டேக்கே இருக்கு. இம் என்ற எழுத்து வெளிப்படையாவே தெரியாது. அப்படி வெளிப்படையா தெரிஞ்சா எல்லாருமே இன்னைக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாங்களே. அது மறைந்துதான் இருக்கும், மறைந்துதான் இருக்கணும். அப்போ குறளை தப்பானா குறள் வந்து நாங்கெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த குறளை இப்படி பிரிச்சே போட்டதில்லை. எப்படி இருக்கும்னா அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு. நாம தான் அதை படிக்கும் போதுதான் பிரிச்சு படிக்கணும். ஆனா அது எப்படி இருந்ததுன்னா அகர முதல எழுத்தெல்லாம் அடுத்தது வந்து அடுத்த ஒரு வார்த்தையில வந்துடும் மாதி பகவன் முதற்றிய உலகு. ஆமா, புரியுங்களாமா? கௌரி அம்மா புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. ஆமாம்மா, நாங்க படிக்கும் போது நல்லா தெரியும். அதை வந்து வாத்தியார் சொல்லும் போது தான் அந்த பிரிச்சு சொல்லணும். அப்ப இம்மு ஆ ரெண்டும் சேர்ந்தது தான் மா, அப்ப பிரிச்சு படிக்கணும். ஆனா இப்போ இதை வந்து நீங்க எந்த ஒரு நூலை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எழுத்தெல்லாம் அப்படின்னு பிரிச்சுட்டு ஆதி தனியாவே பிரிச்சு போடுறாங்க. அது ஒரு நல்லத்துக்கு தான். ஏன்னா முதல் குறளையே அந்த சின்ன குழந்தைங்க படிக்கும்போது அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன்னா என்னடா இது மாதி அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதனால பிரிக்கிறாங்க. பட் பிரிக்கும் பொழுது இந்த குறளுக்கு உள்ள இருக்கிற சீக்கிரட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, போயிடும். அதனால வாத்தியார் வந்து அதை ஆசிட்டிஸ் தான் போட்டு வாத்தியார் சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அதை சொல்லணும். சரி, ஏன் இந்த மாதிரி மறைந்து இருக்கிறது? மறைந்து இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த இம் என்ற மகர ஜோதி அதுதான் உள்ளொளி, அதுதான் 1000 நாம் சொல்றோம். அந்த 1000 அந்த சென்னையில வந்து இது இருக்கு. என்ன இருக்கு சென்னையில சொல்லுங்க பார்க்கலாம். 1000 விளக்கு பகுதி சென்னையில் உண்டு, 1000 விளக்கு பகுதி நம் சென்னையில் உண்டு, இது உண்மை. 1000 விளக்கு பகுதி சென்னையில் உண்டு, இது உபாயம். 1000 விளக்கு பகுதி சென்னையில் உண்டு, இது உண்மை.
நமக்கு சென்னைக்குள்ள 1000 விளக்கு பகுதி இருக்கு. அதுதான் அண்ணாக்குக்கு மேலே இருக்கு. அந்த விளக்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு விளக்கு அந்த மகர ஜோதின்னுவாங்க. இந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் குறிப்பா ரொம்ப இதா 48 நாளுக்கு கரெக்டா அந்த மகர ஜோதிக்கு தான் போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மகர மெய்ஜோதி அதுதான் உள்ளொளியாக நமக்கு ஓங்காரத்துல உள்ளொளியாக இருப்பது அந்த மகர ஜோதி தான். அதுதான் 1000மாக அது இருக்குது. 1000வது நிலை. அதுதான் வள்ளல் பெருமான் 1008 கமல இதழ்னு சொல்லுவாங்க. அது 1000 தான். கூட 8ன்றதை வேற ஒரு காரணத்தினால சேர்த்திருக்கார். அந்த 8ன்றது எண்கோணமாகிய சத்திய ஞான சபைக்கு உள்ள அந்த 1000 அப்படின்ற விளக்கிற்கு அந்த 1000 என்ற எண்ணை குறிக்கிறதுக்கு ஒரே ஒரு எழுத்த சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. அது என்ன எழுத்துன்னா தா. இந்த தா அப்படின்னு எழுதுனா 1000ன்ற அர்த்தம். அதனால்தான் வள்ளல் பெருமான் வந்து தகர மெஞ்ஞான தனிப்பெரு வெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னாரு. என்னை ஏறான நிமிஷம் ஏற்றி விட்டது யாதெனில் தயவுன்றதுல கூட தாதான் முதல்ல வருது. அந்த இந்த தாவ முகர முதல்ல வச்சுதான் நீங்க வந்து அருட்பாவை ஆரம்பிச்சிருக்கு. திருவோங்கு அதுலயும் இத்து இருக்கும், தகரம் இருக்கும். கடைசியில முடிக்கும் போது கடைசி பாடல்ல சத்திய அறிவிப்புல வந்து கடைசி பாடல் என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அந்த பாடல்ல அந்த தோழி 2.5 நாழிகை கடந்த போதே தேல முடியுது. தேக்கு ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியுங்களா? வள்ளலார் சொல்லியிருக்கார். தேக்கு அர்த்தம் வள்ளலார் சொல்லியிருக்கார். அந்த தேவுல தான் முடிகிறார். அற்புதம். இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து புதைஞ்சி இருக்கு. 2.5 நாழிகை கடந்த போதே உனக்கு தெரியும், இப்ப தெரியாது தோழி அப்படின்றார். அப்போ தீயில ஆரம்பிச்சு தேல முடிக்கிறார். எல்லாம் தகரத்தில் தான் முடியுது எல்லாமே. அதனாலதான் வள்ளல் பெருமான் ஞான சபையில் தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் அப்படின்றார். தகர கண்ணாடின்னு நாம் நினைக்கிற தகர கண்ணாடி இல்லை, தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த தா. இந்த இது வந்து இந்த 40 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த அருட்பாவை வந்து அருட்பெருஞ்சோதி அச்சகத்தார் பதிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அது வந்து தெய்வ நிலைய பதிப்பகம்லாம் அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஊரநடிகளார் பதிப்பிச்சாரு. அப்புறம் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெய்வ நிலை பதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி அச்சகர் தான். அவங்களுடைய இறுதியில நிறைய வந்து இப்ப மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா 1983 எங்க ஊர்ல அந்த புத்தகம் அந்த தலைவர் வாங்கி வச்சிருந்தார். அதுல வந்து நான் பார்த்தேன், கொட்டை எழுத போட்டது தகர ககன நடன அருட்பெரும் ஜோதியை சுத்த மோனாதித இயலால் அனுபவிப்பதுதான் உண்மை அப்படின்ற வார்த்தை. தகர ககன நடன அற்பெரும் ஜோதி இந்த வார்த்தை வந்து இப்ப தேடி தேடி பார்க்குற எந்த புத்தகத்திலையுமே அது கிடைக்கல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா இது என்னடா இது தகர ககன நடன, எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க. அது மட்டும் தகரம் ககனம், ககனம்னா ஆகாசம், தகராகாசம், தகராகாச கடவுள். அதுதான் தயவுல முதல் வருது. அதனால்தான் தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். அந்த 1000 அப்படின்றது தான் 1000 எழுத்த ஒரே ஒரு எழுத்துனால தா அப்படின்னாலே அது 1000 குறிக்கும். இப்ப தே அப்படின்னு முடிக்கிறாரு. இதுக்கு ஏதாவது வள்ளலார் அர்த்தம் சொல்லியிருக்காரு? எங்க சொல்லியிருக்காரு சொல்ல முடியுங்களா? ஏன்னா இது அகராதி எல்லாம் பார்க்க முடியாது. வள்ளல் பெருமான் புதிய புதிய அர்த்தம் சொல்றார். சுத்த சன்மார்ல இனி புதிய புதிய புதுசு இல்லை, ஏற்கனவே இருக்கிறது. ஒரு எழுத்து ஒரு மொழி நிறைய இருக்கு. ஆனா அது வந்து சுத்த சன்மார்க்க காலத்தில் தான் அது வெளிப்படுது. தே தே ஐயா வன விவசாயியா தயவு வந்தாரம் வணக்கம்யா. என்னங்கய்யா? சொல்லுங்க. தயவு வந்தாரம் வணக்கம்யா. சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். ஆனா இந்த இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க.
அந்த யானையை பத்தி விளக்கம் சொன்னீங்க. அது வரைக்கும் இருந்தேன். இடையில ஒரு சின்ன இது இந்த இறந்தவங்க இதுல போனாங்க. அதனால நான் ஃபோனை வச்சுட்டு வெளில போயிட்டேங்க. அப்ப வந்து நம்ம தலைவர் அவர் ஐயா கூட சேர்த்துட்டீங்க, சுந்தரராஜன் ஐயா கூட சேர்ந்துட்டீங்க, அவர் கம்பெனி கொடுத்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? அவரும் அடிக்கடிக்கு போன் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல நான் இருப்பேன். இந்த இறந்தவங்க இதுல போனோடனே போனை வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டேன். அது இப்ப இறந்தவங்களை பார்க்க கூடாதுல்ல, பெருமான் சொல்லி இருக்கிறாங்கல்ல. அது வழியில வண்டியில போனோடனே போனை வச்சுட்டு போயிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்லைங்க. சைலாமா, நீங்க சொல்லுங்கம்மா. தே என்ற ஒரு எழுத்து தான் கடைசியில முடிக்கிறாரு. இந்த தேவுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் வள்ளலார். ஹலோ ஐயா, சொல்லுங்கம்மா. ஹலோ, அருப்பதிக்கு வந்தனங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, அகவல் வரியில சித்தே சித்தேன்னு வருதுங்களா ஐயா? அந்த வரீங்களா ஐயா? என்னங்கம்மா, கேட்கலம்மா. அகவல் வரியில சித்தே சித்தேன்னு வருதுங்களா ஐயா? இல்லம்மா, இது எங்க சொல்றாருன்னா, உரைநடை பகுதியில வந்து தேவாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்றாரு. தேவாரம்னா தே பிளஸ் ஆரம் தேவாரம். தே பிளஸ் ஆரம் தேவாரம். தேன்னா என்ன, ஆரம்னா என்னன்னு சொல்றாரு. தேன்னா தயா, தேன்னா தயா. இது மாதிரி ஒரு அர்த்தம் வந்து இப்பதான் ஆண்டவரே வெளிப்படுத்துறாரு. எங்க வல்லார் சொல்ற அனைத்துமே இறைவன் சொல்றது. தேன்னா தயான்றார். தே அப்படின்னா தயா, ஆரம்னா ஒழுங்கு. தே ஆரம்னா தயா ஒழுங்கு. நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, உரைநடை பகுதியில தேவாரம்னா என்ன அப்படின்னு போட்டிருக்காரு. அதை ரெண்டா பிரிக்கிறார். தே அப்படின்னா தயா, ஆரம்னா ஒழுங்கு. தயா ஒழுங்கு, இதுதான் தேவாரம். ஆக அதுதான் வள்ளல் பெருமான் என்னை ஏறான நிமிஷம் ஏற்றி விட்டது யாதெனில் தயவு. அந்த தயா நிலையத்தான் சொல்றாரு. நீங்க இந்த சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்துல கூட இது மறைமுகமா சொல்லியிருக்கார். தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல். முதல்ல வந்து இந்த ஸ்பரிசமே அந்த தயா வண்ணமாக ஸ்பரிசித்தல் ஆரம்பிக்கிறாரு. கடைசியில தயா வண்ணமாக நிற்றல் வேண்டும். இதுதான் வந்து அந்த தயா. தேனாலே அந்த தயா. அதனால்தான் தே என்ற எழுத்துல சுவாமி வந்து அதை முடிச்சிருக்கார். ஆக இந்த இம் என்ற எழுத்து அந்த 1000 என்ற எழுத்தை குறிக்கிறதுக்கு தா அப்படின்ற ஒன்று, அதுதான் தகர ககட நடன அருட்பெருஞ்சோதி. அது ஆண்டவரை குறிக்கிறது. இது வந்து நமக்குள்ள மறைஞ்சுதான் இருக்கு, அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது 13வது நிலையை கடந்த பிறகுணும். அதெல்லாம் யாரு இந்த தத்துவ நிலைகள்லாம் கடந்து போறாங்களோ அது 13வது ஸ்டேஜ்ல இருக்கு. முதல்ல நாம பார்க்கறது இந்த உடலை தான் பார்க்கறோம், இந்த மாமிச குப்பை தான் பார்க்கறோம், சோற்று திருத்தி, இதுதான் நாம நினைக்கிறோம். இது பூத நிலை, அடுத்தது கரண நிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகாமாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகாமாயா நிலை, சர்வ மகாமாயா நிலை, குண்டல் நிலை, பரிகிரக நிலை, பிரணவ நிலை, கடைசியில 13வது தான் திருவருள் நிலை இருக்கே. அதுதான் திரையோதச நிலை அப்படின்றார். திரியோ தசம், திரின்னா 3, தசம்னா 10, 13வது நிலையில தான் இந்த ஆண்டவர் வந்து மகர ஜோதி இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் 1000 விளக்கு பகுதி. அவர் 1000 விளக்காக அந்த ஆண்டவர் இருக்காரு, அதுதான் மகர ஜோதி. அது மறைஞ்சிருக்கு. அப்படி மறைஞ்சிருக்கிற ஒன்றுதான் மறைவாகவே வச்சிருக்காரு அந்த நம்ம வள்ளுவ பெருந்தகை. அந்த மாதி அதுல நம்ம படிக்கும் போதுதான் பிரிச்சு படிக்கணும். அது குறள் வந்து மறைவாதான் இருக்கு. இப்போ அது 13வது நிலையில தான் இருக்குதுன்றதுக்கு வள்ளுவர் ஏதாவது அறிகுறி வச்சிருக்காரா? இருக்கே. அதனே குறள்
அதை கண்டுபிடிக்க தானே சுத்த சன்மார்க்கம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகுன்னு வீட்டுக்கு போய் எழுதி பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே யுலகு அப்படின்னு எழுதிருங்க, தனித்தனியா எழுதிருங்க. இப்போ ஆள் இருந்து அப்படியே ஆ 1 கா 2 ரா 3 அப்படியே வாங்க. லா வரும்போது 12 முடியும். 12க்கு அடுத்தது என்ன வருது? மா. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் இருந்து கூட்டிக்கிட்டு வாங்க, ரிவர்ஸ்ல போங்க, கடைசிக்கு வாங்க. உலகு கூல இருந்து கூலா யூ இப்படியே ரிவர்ஸ்ல போய் அப்படியே வாங்க. தீ வரையில 12 முடியும். தீக்கு அடுத்தது 13வது மா. இந்த பக்கம் அகர எழுதிட்டு வரும்போது லாவுக்கு அடுத்தது 13வது எழுத்து மா. அதுலதான் இம்மு மறைஞ்சிருக்கு. இப்படி என்னாலும் 12க்கு அடுத்தது மா வரும். இந்த பக்கம் என்னாலும் 12க்கு அடுத்தது 13வது மா வரும். மா அப்படின்னாலே அது அந்த இறைவனை தான் குறிக்குது. மா அப்படின்னா மிகப்பெரிய இறைவன், மிகப்பெரியவன், அந்த ஒரு இதையும் குறி. அதுக்குள்ள இம்மு மறைஞ்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து போனாலும் 13வது எழுத்தாகவும், அந்த பக்கம் வந்தாலும் 13வது எழுத்தாகவும், அதான் 13வது தான் அந்த திருவருள் நிலை இருக்குதுன்றது. இவ்வளவு ரகசியத்தை மட்டும் ஓங்காரத்தை உள்ளடக்கியும் இல்லாம அந்த மகர ஜோதி 1000 என்கின்ற அந்த மகர ஜோதியானது 13வது நிலையில தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது இந்த குறள்லயே அதை சொல்லிட்டார். ஓகேங்களாமா? ஹலோ, சரிங்க ஐயா. இது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் இதை சொல்லியிருக்கார், அந்த ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. சரிங்க. இப்போ 1000 பொன் அப்படின்றது அந்த 1000 பொன் ஜோதியாக ஆண்டவர் நமக்குள்ள இருக்கார். ரைட். இப்போ ரெண்டுத்திலையுமே 2 யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன். ரெண்டுத்திலையுமே 1000 பொன் பொதுவாக இருக்கு. அதே மாதிரி யானை என்பதும் பொதுவாக இருக்கிறது. இதுல இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அப்படின்னு 2 தான் வித்தியாசம் வருது. முதல்ல இருக்கிற யானை இது என்ன? நிறைய இதுல ஏகப்பட்ட உண்மைகள் குவித்து தான் நமக்கு பழமொழியா தந்திருக்காங்க. அது தோண்ட வரும். இப்ப யானை அப்படின்னா நமக்கு கடவுள் யார நமக்கு தெரியும்? விநாயக பெருமான் ஐயா. விநாயக பெருமான் ஐயா. வெரி குட். இப்ப விநாயக பெருமானுக்கு மற்றவங்களுக்கும் அவருக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியும் சொல்லுங்க? அவனுடைய தும்பிக்கைங்கய்யா. தும்பிக்கை எங்க வச்சிருக்கு? முகத்துலங்கய்யா. சூப்பர். முகத்துல எந்த மனிதனுக்காவது எந்த ஒரு பறவைகளாவது முகத்துல கை இருக்குமா? கை முகத்துல இருக்குமா? இருக்காதுங்கய்யா. இருக்காது. ஏன் வச்சிருக்காங்க? அதுக்கு ஒரு காரணம் இல்லாம வச்சிருப்பாங்களா? முகமும் கையும் ஒரே இடத்துல இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவர் எங்க தனது முகத்தை காட்டுகின்றார் என்றால் பிரணவம் தான் அவருக்கு முகமே. ஆக நமக்குள்ள அந்த ஆன்மாவுக்குள்ளதான் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க முடியும். இந்த திருமுகம் அப்படின்ற ஒரு சொல்லு ஒரு அற்புதமான சொல். திருமுகம் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வள்ளலார் கூட நிறைய திருமுகங்கள் எழுதியிருக்காரு அன்பருக்கு. ஹலோ, ஹலோ, கட் ஆயிடுச்சுங்களா? நீங்களே சொல்லுங்க ஐயா. திருமுகங்கள் இருக்குங்களா? உரைநடை பகுதியில் திருமுகங்கள், அன்பர்களுக்கு வரைந்த திருமுகங்கள் கேள்விப்படுது இல்லைங்களா? இருக்குங்க ஐயா, இருக்கு.
திருமுகம்னா என்னன்னு சொல்லுங்க. வரும் திருமுகங்கள், விண்ணப்பங்கள், அழைப்புகள், அறிவிப்புகள்ல தனியா வரும் திருமுகங்கள். ஹலோ அம்மா, தயவு அம்மா, லதா அம்மா சொல்லுங்கம்மா. திருமுகம் திருநாள லட்சுமி அப்படின்னு ஒரு பெயர் உண்டுங்கய்யா. இங்க இங்க வள்ளலார் திருமுகங்கள், அன்பர்களுக்கு வரைந்த திருமுகங்கள். கடிதங்கள் சொல்லிட்டு வருங்கய்யா. சூப்பர். ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? கடிதங்கள் கடிதங்கள்ன்ற வார்த்தையில வந்து அதுல நிறைய பொருள் பார்க்க முடியாது. திருமுகங்கள்ன்றது அதுல நிறைய இருக்கு. திருமுகம்னா என்ன? நம்முடைய கருத்தை சொல் மூலமாக விளக்கம் செய்து நம்ம போறது கடிதம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து எங்கேயோ வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவில அதை எழுத்தாக்கி நம்ம கொடுக்கறது. நேரம் வந்து அப்படியே சொல்லலாம், அது சொல்ல முடியாது. அதனால திருமுகம்ன்றது அந்த உள்ள இருக்கிற அகத்தில் இருக்கின்ற ஒன்றை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உள்ள இருக்கிற நம்முடைய எண்ணத்தை சொல்லாக்கி நம்ம கடிதத்தின் மூலம் எழுதுறோம். அதுதான் திருமுகம் சொல்லிட்டு. ஆக அந்த திருமுகம்னா உள்ளத்தில் இருக்கிற கருத்தை விளக்கம் செய்வித்தல். அதேதான் ஆண்டவர் அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவருடைய உண்மை விளங்க செய்கின்ற இடம் தான் திருமுகம். அதுதான் வந்து திரு அப்படின்னு போடுறோம். அந்த திருமுகம் அப்படின்னாலே அதுதான் ஓங்கார பிரணவமாகிய ஆத்மஸ்வரூபம். இங்கேதான் திருமுகத்தை காட்டுறார். அந்த திருமுகத்துல, விநாயகருடைய திருமுகத்துல கையை ஏன் வச்சிருக்காங்க? கை என்பது செயலை குறிக்கிறது. இங்கு முகம் என்பது இயலை குறிக்கிறது. இயல் அப்படின்னா அருளே தனிப்பெரும் கருணையே அவரது திருமேனி. அவருக்கு திருமேனி என்னன்னா தனிப்பெரும் கருணை தான் அவருக்கு திருமேனி. அதுதான் ஒரு முகம், அவரு தான் ஒரு திருவடி. எல்லாமே எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். அதை முகம்னு சொல்லலாம், அதை திருவடின்னு சொல்லலாம், திருமேனின்னு சொல்லலாம், உள்ளொளின்னு சொல்லலாம். இது எப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து விநாயகத்துல தத்துவத்துல வரும்போது அகண்ட வெளியிருக்கிற ஆண்டவர் அருவ நிலையில இருக்கார். அவருக்கு முகத்தை எங்க காட்டுறாருன்னா நமக்குள்ளதான் ஒரு முகத்தையே காட்ட முடியும். அந்த முகமுடன் நம்மால உணர்வுல தான் அதை வந்து அதை உணர முடியும், வெளிப்படையா உணர முடியாது. அதனால்தான் திருக்குறள்ல என்ற அந்த மகர ஜோதி தான் முகம். அதை வந்து மறைச்சுதான் வச்சிருக்கு. அதை வந்து ஞானம் என்கின்ற கண்ணை கொண்டுதான் அதை பார்க்க வேண்டும். ஆக அங்க திருமுகம் என்பது ஆண்டவருடைய அருள் திருமேனியினுடைய வண்ணம், அதாவது ஆண்டவருடைய இயல், அவருடைய தன்மை ஆகிய அருள். அந்த அருள் இயல் தான் திருமுகமாக விநாயகர் வச்சிருக்காங்க. சரி, அதுல ஏன் கை வச்சிருக்காங்க? கை என்பது செயல், ஆண்டவருடைய செயல் விளைவு தான் இந்த பிரபஞ்சமா சதா விளங்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய செயலைத்தான் திரு நடனம் சொல்றது. ஒரு வினாடி கூட அவருடைய திரு நடன செயல், அதான் கையில எப்படி 5 விரல்கள் இருக்கிறதோ அதனால்தான் வந்து அந்த துதி பெரும் கையை வச்சிருக்கிறது. யானைக்கு அது கருணை, அளவற்ற கருணை உடையது அப்படின்றதுக்காக யானை கையை வச்சிருக்காங்க. யானை கை எவ்வளவு நீளமா இருக்கு, அதுக்காக அதை வச்சிருக்காங்க. அந்த ஒரு இதுதான் வந்து, அது இல்லாம அந்த கைக்குள்ளவே அது சுவாசிக்கும். அந்த ஜீவ சுவாசம், அதுல ஜீவன் இருக்கு. அதான் ஆண்டவரே இந்த ஜீவனாகி வருகின்றார். அந்த ஒரு நிலை எல்லாத்தையும் உணர்த்துறதுக்காக தான் யானை அப்படின்னாலே அது இயலும் செயலும் கொண்டதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த யானை ஆகிய கடவுள். அதை பிரிக்கும் போது யான் கூட்டல் ஐன்னா ஓரெழுத்து ஒரு மொழி கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஐ என்றால் கடவுள்ன்ற ஒரு அர்த்தம், ஐ என்றால் 5 என்ற ஒரு அர்த்தம். எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஐ என்றால் கடவுள்னா அது அருள் தான். நம்ம கடவுள் அருளே நம் பதின்றார்.
அல்ல. கடவுள் நமக்கு யாருன்னா அருள், அவருடைய தன்மை, முழு தன்மை தான் அருள் ஒளியாக, அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய அருள் இயல். அருளே நம்மியல், அருளே நம்பதி, அருளே நம் தொழில். அந்த இயல் கூட செயலும் சேர்ந்துதான் இருக்கும். வெறும் இயல் மட்டும் இருந்தா இந்த பிரபஞ்சம் விளங்கவே விளங்காது. இந்த பிரபஞ்ச விளக்கம்னு ஒண்ணு இல்லைன்னா ஆண்டவர் இருந்தும் இல்லாமல் பயன் இல்லாதவர் போல் தான் இருப்பார். அதனால்தான் ஆதி அனாதி தொட்டு இந்த பிரபஞ்ச இயக்கம் என்கின்ற செயல், ஐந்தொழில் செயல், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில் செயல் இடையறாது செய்து கொண்டிருக்கின்றார். 5 சக்திகளை வைத்துக்கொண்டு, அந்த 5 சக்திகள் அருள் இடத்திலிருந்தே வெளிப்பட்டு 5ஆக மலர்கின்றது. அதான் அந்த அருட்சக்தியே 5 விரியுது. பொருட்சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி. இந்த 5 சக்திகளை கொண்டு, 5 தொழிலை கொண்டு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய 5 பூதங்களால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி சதா செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த இயலும் செயலும் ஒரே இடத்துல இருக்கு. எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் கொண்டதோ, ஆண்டவர் அருள் இயலும் அருள் செயலும் உடையராக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அவருக்கு நடராஜர் அப்படின்னு பேர். நடராஜரது பெயரும் மட்டும் இல்லாம அவருடைய இடையரா அருள் நடனத்தை, செயலை குறிப்பது அதுதான் அவருடைய கையாக இருக்கிறது. இதுதான் யானை முகத்தினுடைய தத்துவம். இந்த இடத்துல யான் ஐன்னா கடவுள் நான் தான் இருக்கிறேன். யான் ஐ அப்படின்னா நான் கடவுள்னு அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அந்த யான் அப்படின்றது அது கடவுள் தான் குறிக்கும். யான் ஐ, அந்த ஐன்றது அது இருப்பு கடவுளையும் குறிக்கும். ஐன்னா 5 செயலையும் குறிக்கும். அதனால்தான் முகத்திலேயே கையும் பொருத்திருக்கு விநாயகருக்கு. அது இருந்தால் 1000 பொன். அதாவது இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்றது நீங்கணும். அது நீங்கி உண்மை என்னன்னா கடவுள்தான் இருக்கிறார், அந்த யானை தான் இருக்கிறது, கடவுளுடைய உண்மைதான் இங்கு ஓங்கார தத்துவமாய் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் நீ 1000 பொன்னாகிய மகர ஜோதியாக தகராகாசத்திலே நீ மெய்ப்பொருள் ஜோதியாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லுதான் யானை இருந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. இப்போ யானை இறந்தாலும் 1000 பொன் ஏன் சொல்லணும்? இப்ப அதுலயே எல்லாமே முடிஞ்சு போச்சே. யானை இறந்தாலும் 1000 பொன், அது என்ன? அது என்னன்னா இப்போ அதே கருத்தை, அதே பழமொழிய இந்த இடத்துல இறத்தல் அப்படின்னு வருது. இந்த இடத்துல யானைக்கு பொருள் டோட்டலா மாறுது. யான் ஐ அப்படின்னா இங்க ஆணவத்தை குறிக்குது. இந்த இடத்துல யானை யான் ஐ என்றது நான் தான் நான் தான் நான் தான், நான் எனது என்கின்ற அகங்காரத்தை, தற்போதத்தை குறிக்கிறது. இந்த தற்போதம் இறந்து விட்டாலும் அந்த இடத்துல தற்போதம் போச்சானா, இப்ப நான்றதுல நான் கழிஞ்சு போச்சேன்னா அந்த இடத்துல கடவுள் தான் இருப்பார். இது இருந்தாலும் அந்த இடத்துல தன்னை கழித்து விட்டால், இப்போது இருக்கிற நமது நிலையில நான் என்பது நான் அல்ல என்று நமது யான் எனது என்றதை தற்போதத்தை ஒழித்து விட்டால், யான் எனது என்கின்ற செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புரியும். செருக்குன்னா மதம், செருக்குன்னா மதம். இதெல்லாம் நோட் பண்ணுங்க. யானைக்கு தான் மதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னடா மதம் பிடிச்ச யானை மாதிரி சுத்துறது? இதுல எவ்வளவு கருத்துக்கள் மிக 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 பொருத்தமாக வைக்கப்படும். யானை இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னா அந்த யானைக்கு இருக்கிறது மதம். அந்த மதம் எதை குறிக்கிறது? மனிதனுக்கு இருக்கிற மதம் நான் எனது என்கின்ற செருக்கு. இந்த செருக்கு அறுப்பார் வானோர்க்கு உயர்ந்த உலகம், அதுதான் இது 1000 பகுதி விளக்கு தகராகாச கடவுள் நிலை. தா என்கின்ற 1000 பொன் என்கின்ற ஜோதி நிலை, மெய்ப்பொருள் ஜோதி நிலை. அந்த நிலையில அப்போ அந்த இடத்துல அதுதான் கடவுள் மயமாகி அந்நிலை ஆதல். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மையை நமக்கு வெட்ட வெளிச்சமாக இது நமக்கு விளக்கி தருது. இது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
சொல்லுங்கம்மா. சைலாமான சொல்லுங்கம்மா. ஐயா சுந்தரராஜன் ஐயா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன்யா. சொல்லுங்க. தவறுகள் ஏதாவது இருக்காங்களா? ஐயா என்ன பெரிய வார்த்தை சொல்றீங்க, நல்லா அற்புதமா நிறைய விஷயங்கள் நல்ல தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. சுவாமி சும்மா சாதாரண பழமொழி நினைச்சா எவ்வளவு பெரிய விளக்கங்கள் ஐயா, ரொம்ப அற்புதங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரி, அடுத்த பழமொழிக்கு போயிடலாங்களா? அடுத்து இன்னொரு பழமொழி போலாங்க ஐயா. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இதுவும் அதோட தொடர்புடையது தான். கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கு. இன்னொரு விதமான ஒரு அர்த்தத்தையும் இது சாதனா நிலையை குறிக்குது. பொதுவா 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னா, அப்போ 1000 பேரை ஒரு பேஷண்ட்டை கொலை பண்ணானாதான் அவன் ஆஃப் டாக்டர் ஆவன்னா, அப்போ ஃபுல் டாக்டர் ஆகிறதுக்கு இன்னொரு 1000 பேர் தேவைப்படுதா அப்படின்னு நமக்கு தோணும். இது அந்த ஒரு அர்த்தம் இல்லை. இதுல 1000ன்றது 2 அர்த்தத்துல வருது. 1000 என்பது 2 அர்த்தத்துல வருது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு மிக அற்புதமானது. சொல்லுவாங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்கடா, உனக்கு எங்கடா சுய புத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 பேரை கொன்றவன் அப்படின்னா, நம்ம புறக்கண்ணால் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்துல எத்தனையோ பேருடைய இருப்பு நமக்கு தெரியுது. நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்களும் வெவ்வேறு குண ரூப மொழி வேறுபாடு, அவங்களுடைய நடத்தை, ஆடை, உடை, உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அனுபவங்கள், பேசுகின்ற மொழிகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாயுது. வெவ்வேறு ஆளு, அவன் வேறு இவன் வேறு, அது வேறு வேறு, மொழி வேறு, மதம் வேறு, ஜாதி வேறு, இனம் வேறு, வேறு வேறாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நிலை உண்மை கிடையாது. இந்த நிலை நானாவித பேதங்கள், பலவித பேதங்களை கொண்டதுதான் இந்த உலகம். இந்த உலகம் கண்ணால் நாம் பார்ப்பதும், காதால் கேட்பதும், மனதால் சிந்தித்து கொண்டு உணர்வதுகின்ற இந்த இவைகள்லாம் எதுவுமே உண்மை அல்ல. இந்த ஒவ்வொருத்தருக்கும் இப்ப லதா அம்மா அங்க வேலூர்ல இருந்து இருக்காங்க, அவங்க ஒருத்தர் தனியா இருக்காங்க. சரசம்மா அவங்க தனியா இருக்காங்க, சைலா அம்மா அவங்க தனியா இருக்காங்க, சிவசுசிலாமா தனியா இருக்காங்க, பிரதாப் ஐயா தனியா இருக்காரு, கிஷோர் தனியா இருக்காப்புல, சுந்தரராஜன் ஐயா தனியா இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம வெவ்வேறா நம்ம இருக்கிறோமே ஒழிய, இது அகர உகரத்துல உகரம் அனந்தம் கோடி உணர்வு நிலைகள். ஆனா இது ஒண்ணுத்துக்கு மையத்தில் இருக்கிற அகரம் என்கின்ற உள்ளொளியானது பார்த்தீங்கன்னா அது ஒன்னே ஒண்ணுதான். அந்த அகரம்ன்றது நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல நாம இப்படி ஓங்காரத்தை இப்படி கொண்டு போனோம். அகரம் என்பது எஞ்சான் உடல், இந்த உடல் தோற்றம். உகரம் என்பது உணர்வு, உயிர் உணர்வு. இதுக்கு அதீதத்துல இருக்கிறது மகரம் என்கின்ற 1000வது நிலை. இதுதான் 1000 என்கின்ற விளக்கு நிலை. அந்த மகர மெய்ஜோதி இதுதான் தகராகாச விளக்கு நிலை. தகர விளக்கு, தகர கண்ணாடி விளக்கு. இந்த நிலையிலிருந்து கொண்டு நம்ம உலகத்தை பார்த்த ஆரம்பித்தால் அந்த புறத்தில் இருக்கிற 1000 அந்த 1000 கோடி பேத நாம ரூப பேத தோற்றங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும், ஒழிந்து போய்விடும், நீங்கி போய்விடும். அப்படி நீங்கிக்கின்ற பொழுது அவன் அரை வைத்தியன் ஆகிறான். அரை வைத்தியன் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த அரை நிலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சன்மார்க்கத்துல. அதைத்தான் 2½ கடிகை நேரம் நாம் தோன்ற மாட்டோம், 2½ நாழிகை. அப்புறம் நீங்க பேருபதேசத்துல 2½ வருடமாக சொல்லி வந்தேன்
அவர் வந்து வள்ளல் பெருமான் 1865 சங்கம் ஆரம்பிச்சு அப்பத்துல இருந்தே தினசரி அன்பர்களுக்கு சொற்பொழிவு செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல 2.5 வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இனி சொல்லுபவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள். இப்படி 2.5 என் சாமி எனதுரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே. இது ஆண்டவரே முன்னாடி ஒரு இடத்துல சொல்றாரு, மகனே நீ மங்கள திருக்கோலம் புனைக 2.5 கடிகையிலே அருள் ஒளி திருவை உமக்கு மனம் செய்விக்கின்றாம். இது இறைவனே சொல்றாரு. அந்த 2.5 அந்த அரை நிலை என்பதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இந்த அரைநிலை தியானத்தை பத்தி அருணகிரிநாதர் சொல்றார். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட மூட மட்டி பவவினையிலே செனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. மிடின்றார். மிடின்னா வறுமை. இங்கு வல்லு அருணகிரிநாதர் பெருமான் சொல்றப்பது அரை நிமிஷ நேரம் கூட என்னால உன்னை தியானம் பண்ண முடியல. அந்த சரண கமல ஆலயம், அந்த சரண கமல ஆலயத்தை ஒரு அரை நிமிஷ நேரம் மட்டும், அது என்னது அரை நிமிஷ நேரம் மட்டும், ஒன்லி ஆஃப் எ மினிட் என்றார். அதுக்கு மேலெல்லாம் கிடையாது. நமக்கு 1 மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்தாலும் அது ஆயிரம் எண்ணங்கள் அடங்க மாட்டேங்குது. அதுல வேணா 1 மணி நேரத்துல வந்து 3600 செகண்ட்ல ஒரு 10 செகண்ட் வேணும்னா அந்த மனம் அசைவர நிற்கிறதே கஷ்டமா இருக்கும். ஆனா இவர் வந்து 30 செகண்ட்ஸ் மட்டும் சொல்றார். ஆஃப் எ மினிட், அரை நிமிட நேரம். அதைத்தான் வள்ளல் பெருமான் அரை 2.5. இன்னும் அந்த 2.5ல கரெக்ட் அந்த அறையை மட்டும் வள்ளல் பெருமான் சொல்றார். பாதின்றார். பாதி. ஆமா லதாமா, வள்ளல் பெருமான் பாதின்ற வச்சு ஒரு பாட்டு பாடி இருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். பாதி இரவில் பாவியனை எழுப்பி அப்படின்னு சொல்லிட்டு வருங்கய்யா. சூப்பர் சூப்பர். பாதி இரவுன்னா நடு ராத்திரில கொடுத்தாதான் அற்பெருஞ்சோதிய ஆண்டவர் கொடுக்க முடியுமா, இல்ல நடு ராத்திரில அவர் எழுப்பணுமா? முதல்ல வள்ளலார் சிறுபோதிலிருந்தே தூக்கத்தையும் உணவையும் உறக்கத்தையும் அறவே விட்டவர். உணவும் உறக்கமும் அவரை அண்டவே அண்டாது. அவரை எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் நடு ராத்திரில போய் அற்பெருஞ்சோதி கொடுத்தாதான் அதை வாங்கணுமா? அது என்ன நடுராத்திரில கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா? ஒரு சருமச்சாலையில் ஒரு பகலில் எல்லாத்தையும் கொடுத்துருந்த அந்த சொல்றாரு, ஒரு பகல்ல கொடுத்ததான் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அதே வந்து பாதி இரவில் இருந்தாரு. இது என்ன முரண்பாடா இருக்கு? அது பாதி இரவுன்னா நடுராத்திரி 12 மணின்னு அர்த்தம் இல்லை. அந்த பாதி இரவுன்றது அந்த ஆன்மாவிலே ஆணவ மலம் பாதியாகத்தான் இருக்கிறது, முழுசா இல்லை. முன்னோர் அதை முழுதாக கண்டார்கள். அதுதான் வந்து அங்கேதான் பிரச்சனையே இருந்தது. அதுல இருந்து மாறுபடுவது தான் சுத்த சன்மார்க்கம். ஏன்னா ஆன்மா என்பது உள்ளொளி பாதி, அகரம் பாதி, உகரம் பாதி. இத உகரம் என்ற உணர்வு நிலையில தான் அந்த நான் என்று கடவுளிலிருந்து தனியாக பிரிந்திருக்கிறது போல் தோன்றுகின்ற அந்த ஆணவ நிலை, இது ஆன்மாவில் பாதியாகத்தான் இருக்கிறது. இந்த பாதியாக இருக்கிற ஆணவ நிலை நீங்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் பாதி இரவில அத எழுந்தருளி. அப்போ எழுந்தருளும் போது அந்த பாதி இரவு பகலாவும் மாறிடுது. இப்ப முழு பகல் ஆயிடுது. அந்த எழுப்பி அந்த அருட்ஜோதியை கொடுக்கிறார். ஆக அந்த பாதி நிலையில தான் அந்த 2.5 நிலை சாதனத்துல 3வது இருக்கிற அரைநிலை சாதனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம். இது தவமுறை, முறையான தவம்ன்றது அப்பவே அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். நேரான தவமுறைன்றது அரை நிமிட நேர தவமுறை. அதுதான் பாதி இரவு தவமுறை அப்படின்றார். அதை முழுசா பார்க்க கூடாது. முழுசா பார்த்தா எல்லாமே சூன்யமா போயிடும். அது நிலை தவறுன்றதுக்காக தான். அந்த ஒரு நிலை தான். அந்த நிலையை கடந்தவனுக்கு அந்த இடத்துல முழு பகல ஆயிட்ட பிறகு அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது
அந்த 1000 விளக்கு பகுதியாகிய அந்த தகராகாச நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த இதுவரையில் தேக நிலையிலிருந்து பார்த்து எல்லாரையும் வெவ்வேறு வெவ்வேறு இருப்பாக பன்மை தோற்றம் நானாவித நாம ரூப தோற்றங்கள் எல்லாம் மறைந்து அனைத்தும் ஒன்று என காணும் உணர்ச்சி என்று உருமோ. எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும். அதான் ஒருமை, என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். அந்த பன்மை தோற்றம் ஆயிரமா தேன்ற பன்மை தோற்றம் கொல்லப்படுகிறது, கொன்றுவிடப்படுகிறது. அப்ப வள்ளலார் அந்த பன்மை தோற்றத்தை கொன்றுவிட்டு யாவும் தானாய் நின்றார். அப்படி நிற்பதற்கு காரணமா இருந்தது 1000 விளக்கு பகுதியிலே ஒரு வசித்தார். அந்த தகராகாச நிலையிலிருந்து வசித்து அந்த புறத்தில் ஆயிரமாக இருக்கிற பன்மை தோற்றத்தை அவர் வென்றுவிட்டு ஒருமை நிலையில் நின்றார். அப்ப இந்த 1000ன்றது அகத்திலே ஒரு விளக்கத்தையும் புறத்திலே மாற்று விளக்கத்தையும் தந்து நமக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை இந்த 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்ற ஒரு, இப்போ முழு வைத்தியனா மாறிடுறான்னு அர்த்தம். அந்த அரை நிலை நீங்கின பிறகு, அந்த பாதி இரவு நீங்கின பிறகு அது முழு இரவா மாறிடுது ஆட்டோமேட்டிக்கா. இந்த ஒரு நிலை தான் இது. அந்த ஒரு கருத்தை தான் இந்த பழமொழியை தமிழ் ஞான சித்தர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கார்கள். இந்த விளக்கத்தை சொன்னவர் நமது தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள். இன்னொன்று சைவ சித்தாந்தத்துல தில்லை 3000, இதுலயும் 1000 வருது. தில்லை 3000 இது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? சைலமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தில்லை 3000. ஹலோ, கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமாம்மா. அதாவது மணிவாசக பெருமான ஒரு அந்தணர் வருது, சுவாமி நீங்க இந்த மாதிரி பெருமான் இறைவன் மீது திருவாசகத்தை பாடினீங்களாமே, அதை மீண்டும் ஒரு முறை சொன்னா அடியேன் கேட்டு அதை எழுதி வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மொத்தத்தையும் பாட சொல்லி எழுதிட்டு கடைசியில திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு உள்ள போய் மறைஞ்சிடறார். அப்புறம் மணிவாசகர் அப்படியே ஒரு நாள் இருக்கும்போது அந்த தில்லை 3000 அந்தணர்கள், அவங்க மொத்தம் 3000 பேரா, அந்த அர்த்தமே வேற. அது அந்த அவங்கெல்லாம் அந்த ஏட்டுச்சுவடியை பார்த்து அதில் மணிவாசக பெருமான் பாடியிருக்கிற திருவாசகருக்கு கடைசியில திருச்சிற்றம்பலம் உடையான் போட்டிருக்கேன். சுவாமி இது யாரு, இது திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து போட்டிருக்கேன்னா இதற்கு பொருள் இவனே அப்படின்னு இவரும் உள்ள போய் அந்த ஜோதியில ஐக்கியமாயிறார். அந்த கேட்டவங்க யாருன்னா தில்லை 3000. தில்லை 3000 தான் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் அந்த பொருளை புரிந்துகிட்டு அவங்க தில்லை 3000 மாறிடுறாங்க. தில்லை அப்படின்னாலே அந்த திருச்சிற்றம்பலத்தை தான் குறிக்கிறது. அந்த சிற்றம்பலம் சிற்றபை நிலையில அந்த இடத்துக்கு போனவங்கெல்லாம் மூவாத 1000 நிலையை, தகராகாச நிலையை அடைந்து விடுகிறார்கள். இந்த ஒரு விளக்கத்தை சொல்றவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா. மூவா அப்படின்னா மூப்பு அடையாதவர்கள், பிணி மூப்பு மரணம் இல்லாதவர்கள். அவர்கள் அந்த 1000 என்கின்ற தகராகாச நிலையை அடைந்து விட்டவர்கள். அதுதான் ஞான சபையிலே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். அதாவது தகர விளக்கு. அந்த தகர விளக்கு தான் தகர ககன நடன அருட்பெருஞ்சோதியை சுத்த மோனாதித இயலால் அனுபவிப்பதே உண்மை. இதுதான் இது அருட்பெருஞ்சோதி அச்சகத்தார் 40 வருஷத்துக்கு முன்னாடியேன்னு பார்த்தது. இப்போ வர்றதெல்லாம் அது இல்லை. அது ஏன் அதை எடுத்துட்டாங்கன்றதும் தெரியல. அந்த ஒரு அற்புதமானது தான் அந்த தில்லை 3000. இதை சொல்றதுதான் வள்ளல் பெருமான் சில சன்மார்க்க அனுபவப்படுகிற சொல்லும் போது அந்த 1008 கமல இதழ் அப்படின்றார். அது சொல்றதுதான் அந்த தாமரை அப்படின்னு சொல்றது. அந்த தாம் அறைனாலே தாம் அறை, கடவுள் நாமும் பாதி பாதியாக இருக்கும். அகரமும் உகரமும் சேர்ந்து ஓங்காரமாக இருக்கிறோம். அந்த ஓங்காரம் நமக்கு நாமாகவும் அவருக்கு அவராகவும் விளங்கும். அதுதான் நானானான் தானான். அந்த ஒரு பொதுவானது. அந்த பிரணவம் என்கின்ற இந்த திரிதேக சித்தி வள்ளலாருக்கா ஆண்டவருக்கான்னா அது ஆண்டவருக்குத்தான்
வள்ளலாருக்குத்தான். 2 பேருக்கும் பொதுவானது அங்க 2 பேரே இல்லை, ஒன்றுதான். ஒருவரே இருவராக நடிக்கின்றார், அகரமாக உகரமாக. அதுதான் நானானான் தானானான் நானும் தானுமானான் அப்படின்னு சொல்றார். நானாக இருப்பதும் அவர்தான், தானாக இருப்பதும் அவர்தான். இந்த ஒரு நிலையை விளக்குறது தான் அந்த பிரணவ உண்மை. இந்த பிரணவ உண்மையை நமக்கு பூரணமா நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்த நமக்கு சித்தர் பெருமக்கள் அவங்க தான் ஆதியில இந்த விநாயக பெருமானுடைய பிரணவ மூர்த்தியை நமக்கு ஒவ்வொரு அரச மரத்துக்கு கீழே கூட நீங்க பார்த்தீங்கன்னா கோயில் இல்லாத காலத்தை கூட அந்த விநாயகர் இது இருக்கமோ, அந்த விநாயகருடைய அந்த தோற்றம் நம் தலைக்கு நடுவுல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்றார். மேல் பக்கமா அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அந்த விநாயகர் தோற்றம் தெரியுமா. இந்த முதுகு தண்டுவடம் இந்த முகுளத்திலிருந்து அப்படியே வளர்ந்து வரும், இது கூட அந்த விநாயகர் தோற்றத்துல இருக்கே அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. நீங்க ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா ஓங்காரத்துல முழு 3 சுழி வரும். அந்த மேல ஒரு சுழி, அப்புறம் ஒரு அரை வட்டு, அது ஒரு சுழி ஆகி கீழே அந்த ஓங்காரம் பெருசா துதிக்கை மாதிரி இருக்கும். அந்த ஓங்காரம் கூட அந்த அந்த ஓம்ன்ற எழுத்தே யானை முகத்தை தான் குறிக்கிறது. அந்த ஒரு இதுதான் அந்த ஓங்கார தத்துவத்தை இவ்வளவு அற்புதமாக நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க. இதுதான் இன்றைய ஒரு முக்கியமான இதாகிடுச்சு. சரிம்மா. ஐயா சுத்தராஜன் ஐயா இருக்கீங்களா லைன்ல?